வைகாசி விசாகம் சைவ சமயத்தில் முருகப்பெருமானின் பிறந்தநாளாக கொண்டாடப்படுகிறது. இது தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் வரும். இந்த நாள் சோதி நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களில் விழுந்து அது 6 குழந்தைகளாக மாறி முருகப்பெருமான் அவதரித்தார். வழிபாடுகள்: இந்த நாளில் மக்கள் விரதம் இருந்து முருகனின் கோவில்களுக்குச் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து பால் அபிஷேகம் செய்வார்கள். சிலர் காவடி எடுத்து தீச்சட்டி ஏந்தி முருகனை வழிபடுவார்கள். வைகாசி விசாகத்தில் விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து முருகனை வழிபட்டு விரதத்தை தொடங்குவார்கள். முருகனின் உருவ படத்தை அல்லது விக்கிரகத்தை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகள் போன்ற பாடல்களைப் பாடி முருகனை வழிபடுவார்கள். வைகாசி விசாகம் முருகனின் அருள் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். இந்த நாளில் முருகனின் நாமங்களை உச்சரிப்பதும் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடுவதும் சிறப்பு. முருகன் கோயில்களில் சிறப்பு உற்சவங்கள், திருக்கல்யாணங்கள் போன்ற கொண்டாட்டங்களுடன் கொண்டாடப்படுகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். முருகா என ஒரு முறை அழைத்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு.